முன்னாடி விட்டு எட்ட நவுற மாட்டா. கொஞ்சம் நவுறி, நான் தலை சீக்கிரம் பொட்டு வச்சுக்கிறேன்னா நவுந்தா தானே. அது மேக்கப்பா போட்டுட்டு பார்த்துட்டே நிற்கிது கண்ணாடியை. வழக்கம் போல் சனி ஞாயிற்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். இந்த வாரம் ஊருக்கு கிளம்பியாச்சு மகளே. இவங்களும் எட்டி பார்க்குறாங்க. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோன்னா, எதுக்கு போகிறீங்க? கடைக்கு வரோம். எங்கள் அம்மா வந்து சின்னதாக ஒரு பெட்டி கடை குட்டியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் உள்ள பொருள் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் ஆட்டையை போகிறதுக்காக இவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஆவலாக இருக்காங்க கடையை பார்க்க. என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்குறேன். உன்னை பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்குது. இந்த டிஷர்ட்டை மட்டும் போட்டு விட்டேன். இந்த போட்டோன்னே தான் இந்த சந்தோஷம் பொங்குது தலைவர் மூஞ்சில். இவ்வளோ நேரம் கட்டில் படுத்தே கிடந்தான், இப்போ தான் சிரிக்கிறாரு. ஹாய், இவர் யார்? இவர் வீடியோவில் தெரியாமல் வந்துட்டாரா? அப்படியே கிளம்பியாச்சு. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. நான் மட்டும்தான் சாப்பிடல, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இந்த தடவை ரொம்ப லேட்டாக தான் கிளம்புறோம். அப்படியே ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, போய் கடையில் என்னென்னத்தெல்லாம் ஆட்டையை போடுறாங்கன்றதை பாருங்கள். முக்கியமாக 90 கிட்ஸோட ஃபேவரட் 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட்ஸாக 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட் தான் அது. அதுவும் இருக்குது. அது என்னன்றதை நாங்கள் காமிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு. பாய், போயிட்டு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கா பேகு? அப்பயுமே இந்த மஞ்சள் பைய தூக்கி தான் கிளம்புறது. ஸ்கூல்ன்ற மாதிரி ஊருக்கு தப்பாகவே வச்சு போட்டுற போகிற பேசிக்கிட்டே. ஆமாம், பேகும் ட்ரெஸ்ஸும் மேட்ச்சு. பேகுக்கு மேட்சாக ட்ரெஸ் போட்டுருக்கேன். வாரம் இந்த பேக் தான் தூக்கிட்டு போகிறது. அதனால் இந்த தடவை இந்த ட்ரெஸ்ஸு போட்டது மேட்ச் ஆகிடுச்சு. சாட்டாச்சி கிளம்ப போகிறோம். இப்போ அவங்க வந்தது இதை பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். நீதான் நான் தைச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா பாருங்கள். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை. இன்றைக்கி சும்மா ஊருக்கு போட்டு போகலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கள், எல்லாம் கேவலமாக இருக்குது. லிப்ஸ்டிக்கு வெந்து போன வாயில் போட்ட மாரி இருக்குது. அதை போட்டுக்கிட்டு நிற்கிது. ஹேர் ஸ்டைல்லாம் அதுக்குள்ளே செல்பிக்கிட்டு போயிடுச்சு தலை. ஆமாம், எடுத்துக்கிச்சு. இவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே வருவார். அங்கே வந்து மண்ணில் தான் ஆட்டம் போட போதும். அதுக்கு இது இவ்வளோ தூரம். இப்பயும் பாரு, அந்த பொட்டை நீ அழைச்சி வச்சுருக்க. வந்துடுச்சு கடை வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. சிந்தாது சிந்த அம்மா இல்லையா? ஆட்டக்கூடாது. வந்து உள்ள கூட நுழையில, செருப்பை கைட்டிக்கிட்டே கேட்குறான் கடைங்கன்னு. ஐயோ, எல்லாத்தையுமா திங்க போறீங்க? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய். கட்டப்பை கடை என்னடி அது? அப்படிதான் தின்னுவாங்களா? வந்தாச்சு, கடையை பார்த்தாச்சு. இப்போ இவங்க கடை வைக்க போகிறாங்க. என்னன்னே தெரியாமல் ஐயோ அதெல்லாம் வேணாம். ஆமாம், இதெல்லாம் தின்ன மாட்டாங்க. என்கிட்ட தள்ளுத. விஜய் ஸ்டிக்கர் பார்க்க தான் வந்தது நீங்களா? மாலை போட்டுங்க. நல்லா வியாபாரம் ஆகுது கடை. ஸ்கூல் லீவ் விட்டதும் வந்துட்டாங்க இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு. பசங்க இல்லைன்னு இவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க. நான் டப்பா பொறுக்க வந்திருக்கேன். அது காலி டப்பா கொடுறாங்க. டப்பா எனக்கு அது எறி. அந்த நைஸ் கேக் எடு. நல்லா இருக்கும். வாங்குங்க இதெல்லாம். ஏய், சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. சாப்பிட வேண்டிய வயசு சின்னதாக இருக்கு. ஆட்டம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்டை போட்டு
இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட்டே போட்டிருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறோம். ஒன்று இப்போ தான் ஆளுக்கு ஒன்று பிரிச்சுருக்காங்க. காசு இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஃபுல்லாத்தையும் பிரித்து பார்த்துருங்க எல்லாம் காசு இருக்குன்னு. எங்கள் அம்மா ஆடு வாங்கியிருக்காங்க. இவங்க தான் எங்கள் வீட்டு புது வரவு. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் நீலா. வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்து விட்டுட்டு எங்கள் வீட்டு டிரைவர் போயிட்டாங்க ஊருக்கு. இந்த ரைமிங்காக வருது வேர்ட்ஸ்லாம். 2 வீலர் கூட அலோடு இல்லையாம்ப்பா. அந்த புத்தூர் பாலமாக கொள்ளிடம் பாலம் அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. 2 வீலர் தான் போட்டாங்க. இந்த வாரம் 2 வீலரும் அலோடு இல்லை. நாங்கள் சுற்றிக்கிட்டு ஏதோ ஒரு சந்து பொந்தில் பூந்து வந்துட்டோம். இப்படி மெயின் ரோடால் பைபாஸில் நாட் அலோடு ஒரு வெஹிக்கிள் கூட. சத்தம் கேட்குது. காசு சத்தம் இது பிரிங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். ஆட்டிக்கிட்டே இருந்தா எப்படி பிரிச்சு காமிங்க. காமி தம்பி என்கிட்ட எடுத்து. ஏய் 1 ரூபா வச்சிருக்காங்கடா. டே எவ்வளோ இது? 1 ரூபாயா? இது எவ்வளோக்கு விற்பீங்க? 2 ரூபாயில 5 ரூபா திட்டு கிடக்கா? பரவாயில்ல. இதில் என்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? இதோ அதில் இருக்கு பேர். சத்தம் கேட்குது. காசு இருக்கிற சத்தம். ஏய் இதுதான் விளையாட்டு. ஐயோ இதான் கடையா? அதுமாரி உடஞ்சிரும் டப்பா. என் டப்பா நிறைய இதுமாரி தான் உடச்சி வச்சுருக்கான். உனக்கு நான் ஒரு ஜாக்கெட் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு சொல்லு. நெக்ஸ்ட் எடுத்து தைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சேன். கிடைச்சிருச்சா? விஜய் ஃபோட்டோ விஜய் ஃபோட்டோ விஜய் ஃபோட்டோ. அதுக்கு தான் வந்தது 2 பேரும். விஜய் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. எடுத்துகிட்டு போய் நோட்டில் ஒட்டிக்கிங்க கம்மு வச்சு. விஜய் ஃபோட்டோ. இவர் 2 பேரும் விஜய் ஃபேனு. அதிலே நீல அண்ணா சொல்லுது இந்த ட்ரெஸ்ஸில் ரெட் கலர் இருந்திருக்கலாமா, வயலட் கலருக்கு பதில். எப்படியெல்லாம் யோசிக்குதோ பாரு. அப்படி வெறித்தனமாக இருக்கும் விஜய் ஃபேனா. போன தடவை வந்தப்போ விதைச்சிருந்தாங்க. இந்த தடவை விளைஞ்சிருக்கு. செடி முளைஞ்சிருக்கு. எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. மதியானம் சாப்பாட்டை முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு பசங்க விளாட்றாங்க. அப்படியே சும்மா இந்த தோட்டத்து பக்கம் வரலான்னு வந்திருக்கேன். அப்படியே பார்த்துட்டு போவோம் டீ கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டீ கடை முழுசாக பாழடைஞ்சு விட்டது. இப்படி இருக்குது பாருங்க. டோட்டலாக எல்லாமே உறிஞ்சிக்கே வந்து கிடக்கு. கீத்துக்கலாம் இதுதான் இந்த புழுக்க மாரி, மரக்கட்டை புழுக்க மாரியே இருக்குது. சோனப்பூச்சி புழுக்க. இங்கே தான் ஒரு மளிகை கட்சி. இங்கே தான் மளிகை கடை வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா முன்னாடி. எப்பயோ பல வருடத்துக்கு முன்னாடி. அது இந்த சிவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டீ கடை மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா இல்லாதெல்லாம் இட்லி வாங்கிறதுக்கு வடை வாங்கிறதுக்கு ஓடிடுவாங்க. பாப்பா ஸ்கூல் போகல. அப்படி எல்லாம் மறைந்து விட்டது. அவங்க விளாண்டுட்ருக்காங்க. போவோம். அடங்க மாட்டாங்க. 2 பேரும் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. கூடயே இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லைன்னா சமாளிக்க முடியாது. எங்கள் அம்மா டார்ச்சர் தாங்க முடியலங்க. தலை சிவி பூ வைன்றாங்க. எங்கள் வீட்டில் இருந்தால் போட்ட கொண்டையை அவுக்க மாட்டேன். இங்கே வந்து தலைலாம் சிவ சொல்கிறாங்க. இந்த கெட்டப்லாம் புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூலாம் வைக்க சொல்கிறாங்க. இவங்க வந்து யாராவது கூட இருக்கணும், இல்லைன்னா இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் ஒருத்தவங்க கூடயே இருக்காங்க வீட்டில். எங்கள் அம்மா எங்கேயாவது போகணுன்னா கூட ஒருத்தவங்க வீட்டில் இருந்துட்டு ஒருத்தவங்க தான் போகிறாங்களாம். அவ்வளோ பயந்தாங்களையாக இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி. சாப்பிட்டுட்டு இருக்கான். சீட்டு கிழிக்கிறத பார்த்ததும் சாப்பாடே வேணான்ட்டு கிளம்புறான். வந்தாச்சு நம்ம 90 கிட்ஸோட ஃபேவரட்டு காட்ரி நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. இப்போல்லாம் காலி.
ஓடிட்டாங்க. அங்க பாரு பட்டர்ஃப்ளை. வாவ், பேரட் இருக்கு, ஸ்பின்னர் இருக்கு, விஜய் செயின் இருக்கு. வாவ், வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க ஹெட்செட் இருக்கு. ஓ, ஹெட்செட்ல 1 ரூபாய்க்கு ஹெட்செட். என்னடி 1 ரூபாய்க்குலாம் ஹெட்செட்டு? இங்க லைட் இருக்கு, அநியாயமா இருக்கு. 1 ரூபாய்க்கு இங்க இதெல்லாம் பாருங்க, இந்த சீட்லாம் கீச்சதெல்லாம் 1 ரூபாய். எல்லாம் லைட் எரிய வந்துட்டாங்க கஸ்டமர்ஸ். 15 குழந்தை தெரியாம இந்த காலத்துலயும் கிடைக்குங்களா நீங்க? எல்லாம் 5 ரூபா. வேலை செய்யுமா அந்த வெடிலாம் வேணுமா கேட்கறாங்க. நிறைய பண்ணுவேன் பார்க்கவே எல்லாத்தையும் வாங்கணும் போல தான் இருக்கு. காசு 427 எங்க இருக்கு? 427 இல்லடே. அக்காட்ட சண்டைக்கு வா. இது 409 துஜிதுங்க. வந்து ஒட்டி வச்சிராங்க எல்லா செட்டியும். இல்லையாவா? இல்லாததுக்கு என்ன கொடுக்கணும்? இல்லாத நம்பருக்கு என்னத்த கொடுக்கணும்? எல்லாம் நம்ம கிட்ட அந்த விஜய் ஸ்டிக்கர் அப்ப கொடு. அக்கா 415 இருக்கும் லைட். அவ்வளவுதான் போடே. எடுத்துட்டான் ஒரு லைட்டை. இது தம்பி கஸ்டமர், இந்த 2 கஸ்டமரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. குப்பை போயிடுச்சா? அவன்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் வேற என்னடா கிரீடா பாக்கும்? இரு தம்பி. ஒரு லைட்டு மட்டும். போயிடும் டைன். அப்புறம் டைனர் அவ்வளோதான். இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். சீட்டு வந்துருச்சு, கீழ்ச்சாங்க பசங்க. 20 சீட்டில் ஒரு சீட்டுக்கு அந்த லைட்டு தான் விழுந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் அவங்க ஒரு சீட்டாக தனித்தனியாக கிழிச்சு வைக்கணுமா? தம்பியும் கிழிக்க போகிறான். இதில் தான் எங்களுக்கு இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த 90 கிட்ஸ் இந்த ஃபேவரட் கேமுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்துடுச்சு, பார்த்துட்டோம். நைட் ஃபுல்லாக உட்காந்து அதை விளையாட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.